ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அடையாளப்படுத்துவதற்கான முக்கியமான காரணம் நம்மளோட உடம்பை வச்சு தான். நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதற்கான வேலையை அது ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்ருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான உறுப்பு அப்படின்றது நம்மளுடைய கண்கள் தான். ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப டேரெக்டாகவே நம்மளுடைய மூளையோட சம்மந்தப்பட்ட ஒன்று. ஸோ நம்மளுடைய பார்க்குற எல்லா விஷயங்களையும் மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கண்கள் ரொம்பவே உதவியாக இருக்கு இல்லையா? அதை பற்றின ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய கண்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வளரவே வளராதாமா. அதாவது காதும் மூக்கும் வளரும் தன்மை கொண்டது. பட் கண்கள் அப்படின்றது வளரவே வளராதான். நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்குமா. நம்மளுடைய கண்களை எத்தனை தடவை இமைக்கிறோம் ஒரு வருடத்திற்கு அப்படின்னா 42 லட்சம் முறை நம்ம இமைக்கிறோமா. ஒரு நிமிடத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 டைம்ஸ் நம்ம இமைக்கிறோம். கண்கள் தான் நம்மளுடைய உடம்புலேயே இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் மசில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிளிங்க் பண்றோம் இல்லையா, அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கண்கள்ல கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான ஒர்க்கிங் பார்ட்ஸ் நம்மளுடைய கண்களுக்கு உள்ளே வேலை செய்யுது நமக்காக. ஒவ்வொரு ஹியூமன் ஐ உள்ளேயுமே கிட்டத்தட்ட 107 மில்லியன் செல்ஸ் இருக்காமா. அது எல்லாமே லைட் சென்சிட்டிவ் உள்ளது. உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற கண்கள் ஐபால் சொல்றோம் இல்லையா, ஐயோட கலர் அப்படின்றது மேக்சிமம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்கள் பத்தின பயம் வந்துச்சு அப்படின்னா, ஐயோ கண்ணில் இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் இல்லையா. அதுக்கு அந்த நோய்க்கான பேர் ஒன்று சொல்றாங்க, ஓமேட்டோஃபோபியா அப்படி. ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் மூலியமா தான் நம்ம பார்க்குறோம், கண்கள் மூலியமா நம்ம பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே அப்சைட் டவுனா தான் பார்க்குறோம். பட் ஆனால் நம்மளுடைய பிரெயின் அதை ஆட்டோமேட்டிக்காக நேராக வச்சு அப்சர்வ் பண்ணிக்குது. ஹியூமன் ஐஸ் 100% ஒர்க் ஆகக்கூடியது. எந்த மொமெண்ட்லையுமே ரெஸ்ட்டே நீங்கள் கொடுக்கலனாலும் கூட அந்த ஐஸ் அப்படின்றது 50% 20% கிடையாது. அதோட வேலையை 100% பண்ணிட்டே இருக்கு. நம்மளுடைய ஹியூமன் ஐஸ் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் கேமராவாக இருந்திருந்தா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 576 மெகா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹியூமன் ஐஸ் அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கேர் கொடுத்தோம் அப்படின்னா 48 ஹவர்ஸில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மைனர் ஸ்க்ராட்சாக இருந்தால் கூட அது கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து 6 வாரம் வரைக்கும் அந்த குழந்தை அழுதாலும் அது கண்ணிலேருந்து தண்ணியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 8 to 15 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சாலுமே அந்த பேபியால் கிளியராக பார்க்க முடியும். நம்மளுடைய ஐப்ரோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ள ஸ்வெட்டிங், அதாவது வேர்வைகள் போகாமல் தடுக்குது. இந்த 2 ஐப்ரோஸ்க்கு நடுவுலையும் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கிளாபெல்லா. யாராலையுமே தும்மும் போது கண்களை திறந்து கொண்டு தும்மவே முடியாதான். ஆட்டோமேட்டிக்காக கண்கள் அப்படின்றது மூடிடும். பொதுவாக மக்கள் பேப்பரில் ரீட் பண்ணுறதை விட 25% கம்மியாக தான் ஸ்க்ரீனில் தெரிகிறத ரீட் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு மினிட்டுக்கு பேப்பரில் 4 பேஜஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 பேஜஸ் தான் உங்களால் படிக்க முடியுமா. அதுதான் நம்மளுடைய ஐ கெப்பாசிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க டிம் லைட்டில் படிக்கிறது உங்களுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அது உங்களுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணாதான் வேணா டயர்டாகும். நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 24 மில்லியன் டிஃப்ரெண்ட் இமேஜஸை நம்மளுடைய கண்கள் மூலயமா நம்ம பார்க்குறோமா. நம்மளுடைய ஐபாலோட வெயிட் 28 கிராம்ஸ். நம்மளுடைய கண்கள்னால ஒரு செகண்டுக்கு 50 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியுமா. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் போனாலுமே எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்மளுடைய கண்கள்னால ஒரு 1.7 மைல்ஸ்க்கு தூரமாக ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுருந்தா கூட அதை நம்மளுடைய கண்கள்னால பார்க்க முடியும். நம்மளுடைய கண்கள் படிக்கும்போது கம்மியாக தான் இமைக்கப்படும். பட் ஆனால் பேசும்போது அதிக தரம் இமைக்கப்படுமா. இது எல்லாமே ஹியூமன் ஐஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இது இல்லாமல் அனிமல்ஸோட ஐஸ் பற்றியும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படி, புலிகளுக்கு கண் பார்வை தன்மை மனிதர்களை விட இரவு நேரத்தில் 6 மடங்கு அதிகமான கண் பார்வை தன்மை இருக்காம். நாய்களுக்கு சிவப்புக்கும் பச்சைக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரிச்சோட ஐ அப்படின்றது அதோட பிரெயினை விட ரொம்ப பெரிய சைஸா. ஆஸ்ட்ரிச் அப்படின்னா வேற எங்கேயும் போயிடாதீங்க. தேனீக்களுக்கு 5 கண்கள் இருக்கான். டால்ஃபின்ஸ் ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கக்கூடிய தன்மை கொண்டது. பாம்புகளுக்கு 2 செட்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்கு. ஒரு செட் பார்க்கறதுக்கு, இன்னொரு செட் ஹீட் அண்ட் மூவ்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. எந்த விஷயம் உங்களுடைய நைட் விஷன் அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, ஸ்மோக்கிங் அப்படின்றது உங்களோட நைட் விஷன் அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிலி ஃபிஷ், விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி சார்ந்த உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை அப்படின்றது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் புதுசாக நிறைய வீடியோக்களோட கம்மிங் டேஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.